வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 13ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1229ஆம் ஆண்டில் உகோடி கான் மங்கோலிய பேரரசின் ககானாக பதவியேற்றார். 1609ஆம் ஆண்டில் ஹென்றி ஹட்சன் பின்னர் ஹட்சன் ஆறு என பெயரிடப்பட்ட ஆற்றை வந்து சேர்ந்தார். 1759ஆம் ஆண்டில் எலாண்டு போர்க்காலத்தில் கனடாவின் கியூபெக் நகருக்கு அருகாமையில் இடம்பெற்ற போரில் பிரித்தானிய படைகள் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தன. 1788ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது அரசு தலைவர் தேர்தலுக்கான தேதி பிலடெல்பியாவில் இடம்பெற்ற மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டது. அமெரிக்காவின் தற்காலிக தலைநகராக நியூயார்க் நகரம் அறிவிக்கப்பட்டது. 1791ஆம் ஆண்டில் 16ஆம் லூயி மன்னன் பிரான்சின் புதிய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டார். 1847ஆம் ஆண்டில் மெக்சிகோ அமெரிக்க போரில் அமெரிக்க படையினர் மெக்சிகோ நகரை கைப்பற்றினர். 1898ஆம் ஆண்டில் அனிபால் குட்வின் செல்லுலாய்டு புகைப்படச் சுருளை கண்டுபிடித்தார். 1948ஆம் ஆண்டில் ஹைதராபாத்தில் நுழைந்து அதனை இந்திய ஒன்றியத்தில் இணைக்க நடவடிக்கை எடுக்க இந்திய துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல் இராணுவத்திற்கு உத்தரவு இட்டார். 1949ஆம் ஆண்டில் இலங்கை, இத்தாலி, பின்லாந்து, ஐஸ்லாந்து, ஜோர்தான் ஆகிய 6 நாடுகள் ஐநாவில் அங்கத்துவம் பெற சோவியத் ஒன்றியம் தடை செய்தது. 1953ஆம் ஆண்டில் நிகிட்டா குருசேவ் நாட்டின் உயர் பதவியான சோவியத் ஒன்றிய பொது உடைமை கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1956ஆம் ஆண்டில் ஐபிஎம் முதல் தடவையாக டிஸ்க் வட்டு சேமிப்பை அறிமுகப்படுத்தியது. 1971ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்காவின் நியூயார்க்கில் சிறை கைதிகளின் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையில் 42 பேர் கொல்லப்பட்டனர். 1987ஆம் ஆண்டில் பிரேசில் மருத்துவமனை ஒன்றில் இருந்து திருடப்பட்ட கதிர் இயக்கப் பொருள் ஒன்றினால் அடுத்தடுத்த வாரங்களில் பலர் கடிய கதிர்வீச்சு நோய் கூட்டறி குறியால் உயிர் இழந்தனர். 1989ஆம் ஆண்டு டெஸ்மாண்ட் டுட்டுவின் தலைமையில் தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிரான மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 1993ஆம் ஆண்டில் நோர்வேயில் இடம்பெற்ற இரகசிய தொடர் பேச்சுவார்த்தைகளை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் இட்சாக் ரபின் பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசிர் அரஃபத்தை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். 1995ஆம் ஆண்டில் கொழும்பு ரத்மலானியில் இருந்து பலாலிக்கு இராணுவத்தினரை ஏற்றிச் சென்ற அன்டனோவ் AN-32 வானூர்தி ஜா எல் அருகே கடலில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியதில் அதில் பயணம் செய்த 81 பேரும் உயிர் இழந்தனர். 2007ஆம் ஆண்டில் பழங்குடிகளின் உரிமைகள் குறித்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் டெல்லியில் தொடர் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றதில் 30 பேர் கொல்லப்பட்டு 130 பேர் காயமடைந்தனர். 2018ஆம் ஆண்டில் மசாசுசெட்ஸ் எரிவளி வெடிப்புகளின் எரிவாயு வெடிப்பில் ஒருவர் உயிரிழந்து 25 பேர் காயமடைந்து 40 வீடுகள் அழிந்து போயின. மேலும் செப்டம்பர் 13ஆம் நாளானது மேற்கண்டவாறு முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.